இல்ல நல்ல கடவுள்னா நல்ல மனுஷனா வேற எப்படி சொல்லி, நீ நினைக்கிற கடவுள்னா எப்படி சொல்லி இருக்கணும்? என் மகனே, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்க மட்டுமே வந்தேன். சரி, கொஞ்சம் பெட்டரான கடவுள் உன் கணக்குப்படி சொல்லணும்னா, நான் உன்னை பாலுந்த நேரத்துக்கு கூட்டு போக வந்தேன்னு சொல்லி இருக்கணும். இவங்க பணம்லாம் வேணாண்டா, இவங்க வாழ்க்கை வேணாண்டா, நான் உனக்கு வேற ஒரு ஐஸ்வர்யம் தரும். அவர் அப்படி சொல்ல, அதை அடிச்சு தூக்கி உனக்கு தரண்டா. இன்னைக்கு எந்த மனுஷங்க வேண்டாதவங்க, எந்த வாழ்க்கை வேணாம் நீ ஒதுக்குறியோ, தேவன் அந்த வாழ்க்கை தான் நீ வாழணும்னு நினைக்கிறாரு. ஆமா, ஏத்தியன், எபூசியர், ஏவியர், கானானியர், கிர்காசியர், வேற நான் விட்டது 7 4 வருமேம்மா. ஒவ்வொன்னா சொல்லு. ஏல வரதெல்லாம் வாசிமா. ஏத்தியர், எமோரியர், எமோரியர், ஏவியர், ஏவியர், ஏ அடங்காதவன், எபூசியர், கானானியர், கிர்காசியர். சிறப்பு. ஒரு படம் ஒரு இல்லை போல ஒரு கொண்டு அத்தனை எல்லாரும் அரவணைச்சு போகணும்லங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அந்த இவங்க ஆயக்காரு பாவிகள் இவங்க எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. அதனால உள்ள இருக்கிறவனை மட்டும் திருப்திப்படுத்தும் நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க இந்த உலகத்தை ரீச் பண்ண முடியாது. 4 பேர் சொல்லுவான், நீங்கள் சினிமா பாடலை மேற்கோள் காட்டலாமா? உங்களுடைய கையை தட்டிக்கிட்டு இருந்தா கடந்த காலத்துல ஒண்ணுமே சாதிக்க மாதிரி கர்த்தர் சொல்றதை தைரியம் பேசுறேன். என்ன சொல்றேன், இத்தனை பேர் உலகத்தான், அந்த உலகத்தானுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நீ சொன்னீன்னா, அவர் சொல்லல, என் மகனே உன்னை வந்து விடுவிக்க மட்டும் வரலன்னு அவர் சொல்லல. விடுவித்த பிறகு பாலுந்தேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு. பாலுந்தேன்னு கூட்டு போற இடத்துக்கு மட்டும் கூட்டு போவேன்னு அவர் சொல்லல. இன்னைக்கு வில்லைங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த பாலுந்தேன்னு ஓடுகிற வாழ்க்கைன்னு சொன்னாரு. இல்ல நல்ல கடவுள்னா நல்ல மனுஷனா வேற எப்படி சொல்லி, நீ நினைக்கிற கடவுள்னா எப்படி சொல்லி இருக்கணும்? என் மகனே, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்க மட்டுமே வந்தேன். சரி, கொஞ்சம் பெட்டரான கடவுள் உன் கணக்குப்படி சொல்லணும்னா, நான் உன்னை பாலுந்த நேரத்துக்கு கூட்டு போக வந்தேன்னு சொல்லி இருக்கணும். இவங்க பணம்லாம் வேணாண்டா, இவங்க வாழ்க்கை வேணாண்டா, நான் உனக்கு வேற ஒரு ஐஸ்வர்யம் தரும். அவர் அப்படி சொல்ல, அதை அடிச்சு தூக்கி உனக்கு தரண்டா. The life like the Gentiles வந்து பில்லியனர் அவங்க பேரெல்லாம் எழுதிக்காங்க. எவன் பேரெல்லாம் எழுதுவாங்க எழுதிக்காங்க. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிரம்பி வழிகிற வாழ்க்கை. ஆமென். இதற்குத்தான் தேவன் இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். So, overflow of life. Hallelujah. டி நகர்ல அவ்வளவு ரஷ்ஷான ஏரியால எல்லா லேண்டும் வித்த பிறகு அங்கனக்குள்ள வந்து லேண்டை வாங்கி சரவணா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோரை கட்டி, இல்லை அங்கனக்குள்ள வந்து போத்தீஸு, இல்லை சொல்றேன் பேச்சுக்கு, மதுரைக்குள்ள எல்லாம் வித்து போச்சு. தங்கம் தேட்டர் நானும் வந்து 10 வருஷமா ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். தங்கம் தேட்டர் நான் விலைக்கு வாங்குவேன்னு கர்த்தர் சொல்லி விலைக்கு வாங்கிட்டாங்களடா. நீ விலைக்கு வாங்குவேன் ஜெபிச்ச, யாரு விலைக்கு வாங்கன்னு சொல்லுவே நீ? அப்படியே நேரம் வந்தாங்க சென்னை சில்க்கு. வந்த உடனே விற்கப்பட்ட லேண்ட திரும்ப வாங்கிட்டாங்க. விற்பதற்கு மனதில்லாதவர்களையும் விற்க வைக்கக்கூடிய அளவிற்கு பணத்தை நீங்கள் எறிந்தால் விற்பதற்கு மனதில்லாதவனும் உங்கள்ட்ட வித்துட்டு போயிடுவான். எந்த இடம் கிடைக்குதுன்னு நீங்க எல்லாம் தேட மாட்டீங்க. கையில பணம் இருந்தா எந்த இடம் வேணும்னு சூஸ் பண்ணுவீங்க. அப்படியா சாமி? என்ன அர்த்தம்? ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பிடிச்சது பரிபூரணம். பரிபூரணம் நிரம்பி வெளியிறது. 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். டியூட்ரானமி 28, உபாகம் 28:11. God's plan is overflow of blessing. Overflow of blessing. வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுவார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென்.
ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாரு, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு, கட்டளையிடுவார். பரிபூரணம்னா என்ன? abundant, abundant life. The Lord will grant you abundant prosperity. கொடுத்துருவாராம், கிராண்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா என்ன ப்ராஸ்பெரிட்டி? வாங்கிக்காங்களே சார், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போங்க சார், போங்க சார், வாங்கிட்டு போங்க சார், இயேசு நாமத்துல. தூக்கி போற பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க. ரொம்ப பேசாத, ரொம்ப பேசாத.